வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாண்டிங் சீலர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பியூ பாலிஷ் பியூ சீலர் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருப்பீங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாண்டிங் சீலர் போட்டுட்டு மேலே வந்து நிறைய பேர் வந்து தேய்ச்சிட்டு மேலே பியூ பாலிஷ்லாம் அப்ளை பண்ணுவீங்க. அது நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, வெளுத்தா மாதிரி வருதுன்னா மேலே பாலிஷ் பளபளன்னு இருந்தாலும் மரம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருக்கும். அந்த சாண்டிங் சீலர் போட்டோம் பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருக்கும். நிழலில் இருக்கிறது வந்து அவ்வளோ ப்ராப்ளம் தெரியாது. அவுட் சைடுனா வெளிப்பக்கம் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெளுத்து போன மாதிரி இருக்கும். ஷைனிங்னாவும் நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு, ஆனால் வெளுத்தா மாதிரி தெரியும். அந்தமாரி ப்ராப்ளம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து சாண்டிங் சீலர் போட்டது அப்படியே தேய்ச்சி பண்ணலாம். இது மேனுவல் பாலிஷ் வந்து அப்படியே தேய்ச்சி பண்ணலாம். நம்ம வந்து பியூ சீலர் போட்டு மேலே வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணணும். சேஃப்டி சீலர் போட்டதே மறுபடியும் சீவி எடுக்கிறோம் பாருங்கள். அது வந்து சீவி எடுத்து தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சீவாமல் அப்படியே போட்டோம் அப்படின்னா நாலடியில் அது மட்டும் தனியாக வெளுத்தா மாதிரி தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைட்டாக தெரியும் உங்களுக்கு. பாலிஷ் வேலை பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுமாரிலாம் மாற்றி போடக்கூடாது. சாண்டிங் சீலர் போட்டிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து இது மாதிரி சேஃப்டி சீலர் வந்து பியூ சீலரே போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் வீடியோலாம் போட்டிருப்பேன் சேஃப்டி சீலர் பண்ணுறது எப்படின்னு. அந்த வீடியோலாம் பார்த்தா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் சாண்டிங் சீலர் போட்டுட்டு மேலே வந்து பியூ பாலிஷ் பண்ணக்கூடாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து. அதுதான் போடலாம், ஆனால் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. உங்கள் கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.